செம்மையான ஒரு வேலை வாய்ப்போட தான் நான் உங்கள வந்து சந்திச்சிருக்கேன். வழங்குறது யாரு அப்டின்னா, சாஃப்ட்வேர் டெக்னாலஜி பார்க் ஆஃப் இந்தியா. இது வந்து கவர்ன்மெண்ட் ஆஃப் இந்தியா நடத்தக்கூடிய ஒரு சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் ஜாப் தான். ஆனா, கை நெறைய சம்பளங்க. நம்ம ஊர்ல எல்லாருமே இந்த வேலை வாய்ப்புக்கு படிச்சவங்க தான். டைரக்ட்டாவே எலிஜிபிளா இருக்கக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு தாங்க இது. ஓகேங்களா? டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் சம்பளம் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரூ. 56,100லேருந்து ரூ. 1,77,500 வரைக்கும் குடுக்குறாங்க. அந்த ஒரு வேலை வாய்ப்புல தான் நான் இன்னைக்கு உங்கள வந்து சந்திச்சிருக்கேன். இதே மாதிரி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இது என்ன வேலை அப்டின்னா, சாஃப்ட்வேர் டெக்னாலஜி பார்க் ஆஃப் இந்தியா அதாவது எஸ்டிபிஐன்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு கீழ வரக்கூடியவங்க. ஐடிஎஸ் இண்டஸ்ட்ரி. ஓகேங்களா? இவங்க தான் இப்போதைக்கு என்ன வேலைக்கு எடுக்குறாங்களா, மெம்பர் டெக்னிக்கல் ஸ்டாஃப்ன்ற ஒரு வேலை வாய்ப்பு. ஓகேங்களா? இதுக்கு சம்பளம் 56,100ல இருந்து ரூ. 1,77,500 இருந்து குடுப்பாங்க. டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் பேசிஸ்ல தான் 30 வயசுக்குள்ள இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 5 வேகன்சி இருக்குங்க. யூஆர் கேட்டகரில 3, இடபிள்யூஎஸ்ல 1, ஓபிசில 1 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மோட் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட்டுமே டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. இதுல 5 போஸ்ட்ல 1 போஸ்ட் வந்து நிச்சயமா பிடபிள்யூபிடிக்கு நாங்க குடுக்குறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு நம்ம என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பேச்சுலர் டிகிரி படிச்சிருக்கணும் இன்ஜினியரிங் டெக்னாலஜில. இல்ல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், டெலிகம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர் சயன்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இல்லன்னா எம்சிஏ, இல்லன்னா எம்எஸ்சி, இல்லன்னா நீங்க பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், கம்ப்யூட்டர் சயன்ஸ் ஏதாவது ஒண்ணு படிச்சிருந்தீங்க கூட ஓகே அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இல்லப்பா நான் மாஸ்டர் டிகிரி படிச்சிருக்கணும் டெக்ல, இன்ஜினியரிங்லன்ற மாரி சொல்லியிருக்காங்க. இல்ல பிஹெச்டி படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணுங்க. எதுவா இருந்தாலும் அப்ளை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது ஒரு வேலைவாய்ப்பு. அடுத்த வேலைவாய்ப்பு என்ன அப்டின்னா, மெம்பர் டெக்னிக்கல் சப்போர்ட் ஸ்டாஃப் அப்டின்னு சொல்றாங்க. இதுக்கு சம்பளம் 35,400லேருந்து ரூ. 1,12,000 அப்டின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. இதுக்குமே ஏஜ் லிமிட் எவ்வளவா இருக்கும் அப்டின்னு சொல்லி பார்த்தோம்னா, 56 வயது வரைக்குமே இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்டின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? டைரக்ட் ரெக்ரூட்மென்ட்க்கு 36 வயசுக்குள்ள இருக்கணும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2டே 2 காலி இடம் தாங்க இருக்கு. அந்த 2மே ஒண்ணு வந்து பெங்களூர்ல போஸ்டிங் இருக்கும். எஸ்டி கேட்டகரில வரவங்க. இன்னொன்னு வந்து இடபிள்யூஎஸ் கேட்டகரில வரவங்களுக்குமே பெங்களூர்ல போஸ்டிங் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. மோட் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றது அப்சார்ப்ஷன்லயும், டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் பேசிஸ்லயும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. இதுக்கு என்னப்பா படிச்சிருக்கணும்? 3 இயர்ஸ் டிப்ளமோ உள்ள படிச்சிருக்கணும்ன்ற மாரி சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயன்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, டெலிகம்யூனிகேஷன் இல்ல நான் வந்து எலக்ட்ரானிக்ஸ்ல, கம்ப்யூட்டர் சயன்ஸ்ல, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ல படிச்சிருந்திருக்கணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? 3 வருஷம் உங்களுக்கு சம்பளம் வேணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. 3 வருஷம் உங்களுக்கு டைரக்ட்டாவே வந்து இல்ல நான் வேற எதுலயா வொர்க் பண்ணியிருக்கீங்கன்னா ஓகே தான் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அடுத்த வேலை வாய்ப்பு என்ன அப்படின்னா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீசர் அப்படின்ற ஒரு வேலை வாய்ப்புக்கு சம்பளம் 44,900லேருந்து ரூ. 1,42,400 வரைக்கும் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீசர்ஸ்க்கு. 56 வயசு வரைக்கும் அப்சார்ப்ஷன்ல அப்ளை பண்ணலாம். டைரக்ட் ரெக்ரூட்மென்ட்க்கு 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 3 வேகன்சி இருக்குங்க. ஒண்ணு வந்து யூஆர் கேட்டகரி 3மே யூஆர் கேட்டகரில தான். போஸ்டிங் மட்டும் வேற வேற இடத்துல இருக்கு. ஒண்ணு நியூ டெல்லில, இன்னொன்னு கவுஹாத்தில, இன்னொன்னு புனேல. இதுக்கு என்னப்பா படிச்சிருக்கணும்? நீங்க கிராஜுவேட்டா இருக்கீங்க. 6 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அப்ளை பண்ணுங்க அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. பிஜி படிச்சிருக்கேன்ப்பா அப்படின்னா 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். எம்பிஏ படிச்சிருக்கீங்களா 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம்ன்ற மாரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா மக்களே? இன்னொரு வாய்ப்பு என்ன அப்படின்னா, அசிஸ்டன்ட் அப்படின்ற கேட்டகரிக்கு 35,400ல இருந்து ரூ. 1,12,000 வரைக்கும் தரோம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. 56 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அப்சார்ப்ஷன் பேசிஸ்ல 36 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். டைரக்ட் ரெக்ரூட்மென்ட்லன்ற மாரி சொல்லியிருக்காங்க. 3 போஸ்டிங் இருக்கு. யூஆர் கேட்டகரில 1, ஓபிசில 2 அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? நீங்க கிராஜுவேட்டா இருந்தா மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. இன்னொரு வாய்ப்புமே இருக்கு. அப்படியே எத்தன வாய்ப்பு பாருங்க. நெறைய இருக்குங்க. 8 10, 11 வாய்ப்புகள் இருக்குங்க. இது எல்லாத்துக்குமே நீங்க அப்ளை பண்ணலாம். சரிங்களா? லிங்க நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்துர்றேன். மறக்காம கிளிக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க. மெம்பர் டெக்னிக்கல் சப்போர்ட் ஸ்டாஃப்ன்ற மாரி சொல்லியிருக்காங்க. 25,500ல இருந்து 81,100 வரைக்கும் தரோன்ற மாரி சொல்லியிருக்காங்க. இன்னொரு வாய்ப்பு மெம்பர் டெக்னிக்கல் சப்போர்ட் ஸ்டாஃப்ன்னு சொல்றாங்க. 19,900 இருந்து 63,200 வரைக்கும் குடுக்குறோம்ன்ற மாரி சொல்லியிருக்காங்க. இன்னொரு வாய்ப்பு வந்து அசிஸ்டன்ட்ன்னு கேட்டகரிக்கு 29,200லேருந்து 92,300 வரைக்கும் தரோம்ன்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்கங்க. ஓகேங்களா? இன்னொரு வாய்ப்பு அசிஸ்டன்ட்ன்ற மாதிரி ஒரு வாய்ப்பு 25,500லேருந்து 81,100 வரைக்கும் தரோம்ன்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க.
இன்னொரு வாய்ப்பு அசிஸ்டன்ட் வாய்ப்பு 19,900 இல்ல 63,200 ருபீஸ்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி ஆஃபீஸ் அட்டெண்டன்ட் வேலைக்குமே இருக்கு. 18,000 இருந்து 56,000 ரூபா வரைக்கும் தரோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட். இதுக்கெல்லாம் எப்படி அப்ளை பண்றது அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க தானே? இதுக்கு வந்து நான் உங்களுக்கு லிங்க்ல நான் குடுத்துடுறேன். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ரூ. 500 இருந்து ரூ. 1000 வரைக்கும் இருக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. லெவல் 10 கேண்டிடேட்ஸ்க்கு அப்ளை பண்றவங்க ரூ. 1000 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மத்தவங்களுக்கு ரூ. 500 நீங்க எடுத்து அப்ளிகேஷன் ஃபீஸ் அனுப்பணும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது எல்லாத்துக்குமே ரிட்டன் எக்ஸாம்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கடைசி நாள் அப்ளை பண்றதுக்கு 12/1 அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்கங்க. லிங்க்க நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்துடுறேன். மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபுல்லாவே டீட்டெயிலா பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா அப்ளை பண்ணுங்க. உங்க சிலபஸையும் இங்க குடுத்துருக்காங்க. எத பேஸ் பண்ணி நாங்க கேட்போம் அப்படின்ற ஒரு சிலபஸையுமே அவங்க ஃபுல் ஃப்ளெட்ஜ்டாவே இங்க குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? குடுத்துருக்காங்க. அத படிச்சு பார்த்துட்டு நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க. ஓகேயா மக்களே? ஆல் தி பெஸ்ட். மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.